மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டுமே மக்களின் வரி பணம் 2000 கோடியை விடுவிப்போம் என மத்திய அரசு மிரட்டுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு சார்பாக நாகூர் ஹனீஃபாவின் 100 விழா நாகையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய உதயநிதி ஸ்டாலின் 75 ஆண்டுகளாக 2 குரல்கள்தான் திமுக மேடையில் உச்சரித்து வந்ததாகவும் அதில் ஒன்று கலைஞர் மற்றொன்று ஹனீஃபாவின் குரல் என்றும் கூறினார். வக்ஃபு வாரியத்து தலைவராக பொறுப்பேற்று இஸ்லாமிய மக்கள் மற்றும் நாட்டு மக்களுக்கு சேவை செய்தவர் நாகூர் ஹனீஃபா என்றும் கூறினார். ஹீரோக்களுக்கு பில்டப் கொடுக்கும் போது தற்போது பிஜிஎம் மற்றும் வீடியோ எடிட்டிங் தேவைப்படுவதாக கூறி விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க மத்திய அரசு துடிப்பதாக கூறிய அவர் மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டுமே மக்களின் வரி பணம் 2000 கோடியை விடுவிப்போம் என மத்திய அரசு மிரட்டுவதாகவும் குற்றம் சுமத்தினார். ஒன்றிய அரசு இன்னைக்கு மும்மொழி கொள்கைன்னு சொல்லி மீண்டும் இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க முயற்சி செய்யுது. இந்தி திணிப்ப எடுத்துக்கிட்டாதான், மும்மொழி கொள்கையை எடுத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய மக்களுடைய வரி பணம் 2000 கோடி ரூபாய் தருவேன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றார். நான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நீங்க தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியும், தமிழ் மொழிக்காக நடந்த போராட்டங்கள் தெரியும். அதனாலதான் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே இருமொழி கொள்கை தான் இருக்கும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தைரியமாக துணிச்சலாக சொல்றார்.